பிறந்தது நம்ம ஊரை சேர்ந்த சுதந்திர சித்தூர் தான். அதனால அந்த ஊருக்கு அவரு பெரிய அளவில் இன்னைக்கு அகில தமிழ்நாடு பொறுத்தவரை நல்ல பெரிய காரியங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஊரில் பிறந்ததுக்கு நானும் மகிழ்ச்சி பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் இங்கே பிறந்ததுக்கு நீங்களும் எல்லாரும் சந்தோஷப்படணும்னு நான் நினைக்கிறேன். பஞ்சாயத்துங்கிறது இன்னைக்கு இல்லை, உலகத்திலேயே நாகரீகத்தை சொல்லிக் கொடுத்தது நாடு நம்ம நாடு தான். கிபின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவர் பிறந்த பிறகு முதல்ல 1000 ஆண்டுகள் உலகத்திலேயே நம்ம நாடு தான் ஜிடிபி மொத்த பொருளாதாரத்தில் 50% நம்ம நாட்டு தான் இருந்தது. காரணம் இப்ப 2-3 நாளைக்கு முன்ன பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, எப்படி ஒரு கிராமம் நன்றாக செயல்பட்டதுக்கு காரணம் கிராம சபைகள் அந்த காலத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு அகழ்வாராய்ச்சியில இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்க 2 நாளைக்கு முன்ன பேப்பர்ல பார்த்துட்டாங்க. அதனால எப்படி ஊரை ஒருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாரும் ஒரே விதமாக நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தது வந்தது. எல்லாரும் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தது நம்ம கிராம சபைகள் தான். அந்த கிராம சபையில ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா கிராம சபையில நல்லா நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனா தென்சாங்கபாளையத்தை பொறுத்தவரையில அண்ணாக்களுடைய தலைமையில அதை கிராமத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் அதெல்லாம் நிறைய 29 சுய உதவி குழுக்கள் இருக்காங்கிறது எந்த ஊர்லயும் இருக்குதானே எனக்கு தெரியல. இவ்வளவு தூரம் எனக்கு நான் பெருமைப்படுறேன், நீங்க எல்லாரும் பெருமைப்படணும். இதனால உங்களை எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஊருக்கு எல்லாரும் செய்ய வேண்டியது, பணம் இருக்கவங்க பணம் கொடுக்கணும், இல்ல செயல்பாட்டில் செய்யக்கூடிய செயல்படணும், இல்ல செஞ்சவங்களையாவது நல்லா செஞ்சிருக்காங்கன்னு வாழ்த்தியாவது பேசணும். 3 விதமா இருக்குது. 3 விதத்துல யார் எது பண்ண முடியும் அது பண்ணுங்க. எல்லாத்தினாலையும் பணம் கொடுக்க முடியாது, எல்லாத்தினாலும் உடம்பு சரியில்லாம இருக்கலாம், அவங்க கூட இருந்து வேலை செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் வார்த்தையிலையாவது நல்லா செய்யறாங்க, அவங்க நல்லா வாழணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் வாழ்த்துறதா நாம எல்லாம் நம்மளுடைய கடமை. எல்லாம் நல்லா தெரியும். அண்ணாத்தார சொல்ற இது பெரிய விழாவை எடுக்கணும், எம்பி கூப்பிடணும், மந்திரி கூப்பிடணும் சொன்னாரு. நம்ம ஊருக்காக நம்மளோட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஊருக்காரர்களுக்கு வருவாங்க, மீட்டிங் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்மளுக்குள்ள பகிர்ந்து கிடைக்குது. நானும் நீங்களும் ஒன்னா இருக்கணுமே ஒழிய அவங்க இருக்கிறாங்க இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கலாம், நாளைக்கு ஒரு எம்எல்ஏ வரலாம், ஒரு எம்பி இருக்கலாம், ஒரு மந்திரி இருக்கலாம். ஆனா நாம என்னைக்கு சங்கபாளையத்துல நிச்சயமா இங்க இருக்கதான் போறேன், நீங்க இங்கதான் வாழ போறீங்க. அதனால நம்மளுக்கு ஒரு பரஸ்பரமா இருக்கிறதா முக்கியம். ஊருக்கு வேணுங்கிறது என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறது தயாரு. அதுல இப்ப சொன்னாங்க சோலார் இது கரண்ட் ஒண்ணு ஏற்பாடு பண்ணுவாங்க, அது பண்ணி கொடுத்தல. அது என்ன செலவாகுதோ அது நிச்சயமா எல்லாரும் ஒன்னா இருக்கணும், அவ்வளவுதான். இங்க நான் முதலே சொல்லிட்டேன், இங்க தயவு செஞ்சு எந்த காரணத்து கொண்டும் அரசியலை ஊத்தாது. ஊர்ல எலெக்ஷன் அப்ப அரசியல் நடத்திக்கணும், எலெக்ஷன் அப்ப மட்டும் நடத்துங்க. எலெக்ஷன் முடிஞ்சுதான் எல்லாம் ஓர் காய் குல மக்கள் அப்படிங்கிறத இருக்கவங்களுடைய எந்த காரணத்து கொண்டும் இவங்க இந்த கட்சி அவங்க அந்த கட்சியை பேசிருக்கீங்க ஊர் கட்டு போயிடும், ஊர் இருக்கக்கூடாது. அதனால நீங்க அந்த வகையில எல்லாரும் அண்ணாக்களையும் சரி, அவங்களுக்கு சேர்ந்த எல்லாரும் கிராம சபையை சேர்ந்தவங்களும் சரி, இல்ல சுய உதவிகளும் சரி, எல்லாரும் ஒன்னாத்தான் இருக்கீங்கிறது நான் நிச்சயமா நினைக்கிறேன். மாலையம்மன் கோயில்ல விசேஷம்னா இப்ப கேள்விப்பட்டேன், நிறைய பேர் போறீங்க. போயிட்டு அந்த கோயில்ல இன்னைக்கு எல்லாருமே அந்த கோயில் மேல ஒரு, ஏன்னா இறைவன் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. கடைசியில கஷ்டம்னு எங்க போறோம்? கோயிலுக்கு தான் போறோம். அவங்க கோயில் அந்த கடவுள் தான் நம்ம காப்பாற்ற முடியும். அதனால அது எப்பவுமே, அதனால எல்லா கோயிலையும் சொன்னேன், என்னென்ன கோயில் எல்லாம் நீங்க எல்லாம் இந்த கோயில் இந்த யாருக்கு சேர்ந்த கோயில் எல்லாம் பார்க்க வேண்டாம். எந்த கோயிலா இருந்தாலும் அவங்களுக்கு வேணும் சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவி பண்றது சொல்லி எல்லா கோயிலும் பண்ணிருக்கோம். அந்த வகையில இந்த கிராம சபை அண்ணாத்தினுடைய தலைமையில மிக சிறப்பாக இருக்கு. அதுக்காக நிறைய ஒரு சர்டிபிகேட் எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆபீஸ் அப்படிதான், இன்னொரு ஆபீஸ் எல்லா ஊர்லயும் கட்டியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கதான் நீங்க இவ்வளவு அழகான ஆபீஸ் சுத்தமா வச்சிருக்கீங்க, கட்டிட்டு இருக்கீங்க. இது இன்னும் மேலும் வளர்ச்சி அடையணும், உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சி அடையணும். ஏன்னா முக்கியமா என்ன, நம்மளுடைய லைஃப் இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு ஒண்ணு மேல இப்படி போகணும் இப்படி போகணும். அதுக்கு எல்லாம் பண்றது எல்லாரும் கஷ்டப்படணும். வேலை செய்யாம என்ன நோகாம நோம்பி கும்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஊர் இருக்கணும், ஒருத்தர் ஊர் இருக்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். அந்த வகையில நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே மனதோடு ஊர் நல்லா இருக்கணும், ஊர்ல இருக்கிற மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் ஒரு எண்ணத்தோட எல்லாரும் செயலோட வேண்டி சொல்லிட்டு எல்லாருக்கும் புத்தாண்டு
நீங்களே புத்தாண்டு வருது, புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களை எல்லாரும் தெரிவிக்கிறேன்.